வணக்கம். நாம இப்போ வடிவேலோட சும்மா இருக்கிறது வடிவேலு ஒரு படத்தை சும்மா இருந்து பாரு என்று சவால் விடுவாரு. அந்த மாதிரி வடிவேலு மாதிரி சும்மா இருக்கிறது பார்ட் 5 ETF லாபம் ப்ராஃபிட் ஸ்ட்ராட்டஜியை பார்க்கலாம். இதுல மெட்டல் ஐ ETF, கமாடிட்டி ஐ ETF, இதெல்லாம் ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட் அவங்களோட ETF, அதான் ஐ. மொமெண்டம் ETF, எம்ஓ ரியாலிட்டி ETF, மொமெண்டம் இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் ரியாலிட்டி இண்டெக்ஸ் ETF. அதுல எப்படி நம்ம 12% ஒரே மாசத்துல எப்படி லாபம் ஈட்டுவது, ப்ராக்டிக்கலா என்ன ஆச்சோ லைவா காமிப்போம் கொஞ்ச நேரத்துல. 10,000 எப்படி 11,300 ஆச்சு ஒரே மாசத்துல, அது எப்படி நடந்தது அதை பத்தியும் நம்ம பார்க்கலாம். இது வடிவேலுவோட பார்ட் 5 சும்மா இருக்கிறது ETF லாபம் ப்ராஃபிட் ஸ்ட்ராட்டஜி. ஷேர் மார்க்கெட், அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், ஷேர் மார்க்கெட்ல ஒரு பெரிய கிராஷ் வர போறதா எல்லாம் சொல்றாங்க. அது எப்போ வரும், எப்படி வரும்ன்றதையும் சொல்ல போறேன். அதே மாதிரி அதுல இருந்து எப்படி நம்மள பாதுகாப்பா வச்சுக்கிறது, எஸ்கேப் போறது, என்னோட ஸ்ட்ராட்டஜி அதுல இருந்து எப்படி எஸ்கேப் போறது பத்தியும், அப்புறமா அலர்ட் ஆறுமுகம் ஸ்ட்ராட்டஜி ஒன்றும் இருக்கு, அதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ நாம சார்ட்டுக்குள்ள போகலாம். எப்படி அந்த 12% ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறது, அதோட எக்ஸாம்பிள். இப்போ எம்ஓ ரியாலிட்டி, இது வந்து ரியாலிட்டி இண்டெக்ஸை ட்ராக் பண்றது. மோத்திலால் ஆஸ்வால் அவங்களோட மியூச்சுவல் ஃபண்டோட ரியாலிட்டி இண்டெக்ஸ், ரியாலிட்டி இண்டெக்ஸை ட்ராக் பண்ற ETF. இது ஹை பீட்டா. இப்போ நான் இது மொமெண்டம் இண்டெக்ஸ் இதெல்லாம் எல்லாமே ஹை பீட்டா, இது சொல்றதெல்லாம் ஹை பீட்டா ETF. கிட்டத்தட்ட ஷேர் மாதிரியே மூவ் ஆகும். ஒரு நாளைக்கு 2% இல்லை 3% ஏறும் இல்லை இறங்கும். ஸோ நீங்க 7ஆம் தேதி ஆகஸ்ட், ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மாசம் ரேஞ்சில் பாட்டம்ல ₹100 இருக்கும்போது இந்த ETF வாங்கியிருந்தீங்கன்னா எம்ஓ ரியாலிட்டியை, இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 113 வரைக்கும் வந்துருக்கு, ஆல்மோஸ்ட் ₹13. ஸோ அது நேற்று இதில் நான் ₹12 போட்டு அதோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 12%, ஆல்மோஸ்ட் ஒரு மாசம் கணக்கில் 12% ரிட்டர்ன்ஸ் வந்துருக்கு. இது எம்ஓ ரியாலிட்டி. இது ஹை பீட்டா இருக்கிறதுலையே ரியல் எஸ்டேட் ETF-லாம் ரொம்ப ஹை பீட்டா. அடுத்தது நாம கமாடிட்டி ETF, இதுவும் ஹை பீட்டா. இதை பார்த்தீங்கன்னா நீங்க 14 ஆகஸ்ட்ல பாட்டம் ரேஞ்சில் ₹10,000 போட்டுருந்தா இப்போ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இது நேற்று இது 97, ETF-ஓட NAV வேல்யூ 97, நீங்க இன்வெஸ்ட் பண்ணது 91, ₹6 ஏறி இருக்கு. அதோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ₹10,600 வந்திருக்கு. ஐ மீன் ₹600 ஏறி இருக்கு. ஸோ இது ஒரு ₹600 உங்களுக்கு லாபம், சும்மா இருந்தே லாபம். ரெண்டாவது, பேங்க்ல இதே ₹10,000 நீங்க போட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 8% இன்ட்ரெஸ்ட், அதுவே 7.5 தான் கொடுக்குறாங்க. இருந்தாலும் நான் கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்கேன். ஒரு மாசம் கணக்கு பார்த்தீங்கன்னா ₹66, மிஞ்சி போனா ₹100 வச்சுக்கலாம் 1.5 மாசம் கணக்கு. ஸோ 6%, ஒரு மாசத்தை 6% நீங்க இந்த கமாடிட்டி ETF-ல போட்டீங்கன்னா ஒரு மாசத்துலயே 6% வந்துருக்கு. எம்ஓ ரியாலிட்டி ETF-ல போட்டிருந்தா 12% ஒரு மாசத்துலயே, அப்போ ஒரு வருஷத்துக்கு 150% திட்டம் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா 72%. பேங்க்ல போட்டீங்கன்னா ஒரு மாசத்துக்கு ₹66 போட்டா, நீங்க இந்த ETF-ல நீங்க நான் சொன்ன மாதிரி போட்டிருந்தா ₹10,600. அடுத்தது மெட்டல் ETF. இது வந்து ரீசெண்டா இப்போதான் நீங்க பாத்தீங்கன்னா ETF வெளியே விட்டுருக்காங்க. இதுவும் மியூச்சுவல் ஃபண்ட், உங்களுக்கு தெரியும் மெட்டல்ஸ், இதெல்லாம் மெட்டல் இண்டெக்ஸை ட்ராக் பண்றது. ஹை பீட்டா, மெட்டல்லாம் இருக்கிறதுல ஹை பீட்டா. இது வந்து இந்த மாசம் தான் 11th மந்த் செப்டம்பர் ₹10,000 போட்டிருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ₹9 போட்டீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ₹10 வந்துச்சு. நான் நேற்று ரேட்ல போட்டப்போ 9.81. இதில் ₹10,000 போட்டிருந்தா உங்களுக்கு ₹10,875 கிடைச்சிருக்கும். ஸோ உங்களுக்கு இது ஒரு FD-யோட இது நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ ₹875 நம்புது, இதுவும் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ், பேங்க் FD-யோட நல்ல ரிட்டர்ன்ஸ். அடுத்தது மொமெண்டம் ETF, இது ஒரு ETF. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு இந்த அளவுக்கு ETF இருக்கான்றதே தெரியாது. இன்ஃபேக்ட் இந்த மெட்டல் ஐ ETF நான் இப்போ சொன்னீங்களா, இதுவே வந்து ரீசெண்டாக தான் 1 மந்த் கூட ஆகல. நான் இப்போ தற்செயல ஒருவேளை புது ETF வெளியே வந்திருக்கா பார்க்கும்போது இது வந்திருக்கு. இது ஷேருக்கு பதில் நீங்க இதை இந்த மாதிரி ETF கன்சிடர் பண்றது பெட்டர் இப்போ இருக்கிற நிலைமை. அது ஏன்றதை மார்க்கெட் கிராஷ் அதை பத்தி சொல்லும்போது சொல்றேன். இப்போ மொமெண்டம் ETF-ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 34.68 ETF NAV ₹10,000 போட்டிருந்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது ₹38 ரேஞ்சில் வந்திருக்கு. ஸோ ₹10,928 உங்களுக்கு லாபம் வந்திருக்கு. ஐ மீன் ஆல்மோஸ்ட் ₹1,000 லாபம் வந்திருக்கு வித்தின் 1 மந்த். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேங்க் FD-ல நீங்க இதே போட்டிருந்தீங்கன்னா 8%க்கு ₹66 ஒரு மாசத்துக்கு வந்திருக்கும். இது ஆல்மோஸ்ட் 20 டைம்ஸ் கிட்ட உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து வடிவேலு மாதிரி சும்மா இருக்கிறது ஸ்ட்ராட்டஜி. இது ஏன் நான் வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிள், இதே இப்போ அப்பர் ரேஞ்ச் போனா டாப் அப் சேனல் போனா 40, இன்னும் ரிட்டர்ன்ஸ் அதிகமாகிடும். ஆனால் அது மேபி ஆஃப்டர் 1 மந்த் கிட்ட வெயிட் பண்ணணும். மேபி சொல்ல முடியாது, வித்தின் 15 days கூட இது வரலாம். ஸோ இதெல்லாம் தான் ETF ஸ்ட்ராட்டஜி. ஸோ அடுத்து ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ சார்ட்டை பார்த்துட்டோம், எவ்வளோ ரிட்டர்ன்ஸ்ன்றதையும் பார்த்துட்டோம், ஒரு மாசத்துக்கு 12% லாபம் ஈட்டுவது எப்படின்றதையும் பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் எந்த ETF உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் போய்க்கலாம்.
மெயினாக பார்த்தீங்கன்னா எதுக்காக நான் சொல்கிறேன்னா, ஷேர் மார்க்கெட் தனித்தனி ஷேர் வாங்கி அது நம்ம திருப்பூர் புல்ஸ் சொல்கிறோன்னு கும்பா போகிறதோட இடிஎஃப்ல நீங்கள் ஆவரேஜ் பண்ணாலும் ஓரளவுக்கு சமாளித்து வெளியே வந்துடலாம். ஏன்னா எனக்கே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. டெல்டா ஷேர்லாம் ரொம்ப கும்பா பாடி ரொம்பவும் இதில் இருக்கு கீழே. ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு சும்மா இருக்கிற ஸ்ட்ராட்டஜியில் அவுட் டு பி அலர்ட் ஆகும். அதை பற்றி இப்போ நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நான் ரீசெண்ட் என்னோட போர்ட்ஃபோலியோ பிஎல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இது ஆஸ் ஆன் டேட். அது நான் சொன்ன மாதிரி ரியாலிட்டி ரியாலிட்டி நான் காமிச்சிங்களா, என்னோட பை ஆவரேஜ் 108, 109, செல் ஆவரேஜ் 112. ஸோ ஆல்மோஸ்ட் கெயின் 14,000 நான் உடனே எடுத்துட்டேன். ஸோ எதுக்காக நான் உடனே எடுத்தேன்னா 450 rupees ப்ராஃபிட் ஆக்சுவலி வித்தின் ஒரு இது ஒரு ஆல்மோஸ்ட் 2 months இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆவரேஜ் பண்ணி எடுத்தது. ஏன்னா நான் என்னோட இது வந்து டிஃபன் காஃபி ரேஞ்சுன்ற மாதிரி இதால் எடுத்தோன்னா 10,000 போட மாட்டேன். ஆவரேஜாக 3,000 4,000 அப்படி போடுவேன். ஸோ அதனால இந்த ரிட்டர்ன்ஸ் இன்னும் வெயிட் பண்ணால் இது அதிகமாக வரும். இது ஏன் அதுக்குள்ளே நான் வித்ரா பண்ணிட்டேன்றது அலர்ட் ஆறுமுகம் ஸ்ட்ராட்டஜி. ஹவு டு பி அலர்ட் ஆறுமுகம். இது வந்து சும்மா இருக்கிற ஸ்ட்ராட்டஜியில் அலர்ட்டாக இருக்கிறது. எப்படி அலர்ட்டாக இருக்கிறதுனா, எப்போ மார்க்கெட் திடீர்னு சடனாக இறங்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்போ நம்மளோட இந்த 450 rupeesம் நம்மளுக்கு பேப்பர் ப்ராஃபிட்டாக போயிடும். ஸோ இந்த ETF ரியாலிட்டி ETF நான் அனுப்பிட்டேன். அதே மாதிரி மொமெண்டம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மொமெண்டம் இது வந்து அது மோத்திலால் ஆஸ்வால் மொமெண்டம். இது வந்து ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்டோட ETF. ஸோ அதுலேயும் ஒரு ப்ராஃபிட் ஒரு 234 ரூபாய் வெளியில் எடுத்துட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஷேரில் என்ன ப்ராஃபிட் நான் மேக்ஸிமம் 5% வந்தால் ஐ வில் டேக் மீ ப்ராஃபிட். ஏன்னா ரொட்டேஷன் எனக்கு வேணும். கேபிட்டல் பெரிய கேபிட்டல் வச்சு அந்த அளவுக்கு ஐ வில் நாட் யூஸ். ஸோ கேபிட்டல் ரொட்டேஷனுக்காக எடுத்துட்டேன். இதில் அலர்ட் ஆறுமுகம் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, நீங்கள் பார்த்தீங்க ரியாலிட்டி இது ஜெரோதா, அதை வந்து எக்ஸிட் பண்ணிட்டு அது ஒரு இது இன்வெஸ்ட்மெண்ட், அதை எக்ஸிட் பண்ணிட்டு ப்ராஃபிட்டோட பேரலாக வந்து இது பேடிஎம் அக்கௌண்ட். இதில் பார்த்தீங்கன்னா இதே ரியாலிட்டி ஆக்சுவலாக ரியாலிட்டி அதோட இது இங்கே இல்லை. 113 ரூபாய் 26ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 94 ரூபாய் 4 யூனிட் 108 ரூபாய் ஆவரேஜாக இருக்குது. கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10,000. இது லாபமும் 400 ரூபாய் சொத்து இருக்குது. ஸோ பேரலாக பொசிஷன் அலர்ட் ஆரம்பிங்க மாதிரி இருந்து பேரலாக பேடிஎம்லையும் எப்போ போய் இறங்குதோ அந்த பாட்டம் ரேஞ்சில் வரும்போது நான் பொசிஷன் எடுத்து வச்சிருந்தேன். ஸோ இது பேரலாக ரன் ஆகிட்டே இருக்கும். இது எப்போ ஐ வில் எக்ஸிட்னா டாப் ஆஃப் தி ரேஞ்ச். இப்போ பாருங்க இந்த ETF ரியாலிட்டி ETF இது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது பை ஐ எக்ஸிட்டட் மீன் ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹை டாப் ஆஃப் போச்சு. ஸோ தேர் வில் பி சம் ரியாக்ஷன் டவுன் ஆயிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அட்வான்ஸாக அலர்ட்டாக ஆரம்பம் மாதிரி ஜெரோடால இருந்த ரியாலிட்டி ETF எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஐ வில் வெயிட் மிடில் ஆஃப் தி சேனல் எப்படி ரேட் ஆகுதுன்னு பார்த்துட்டு பிரேக் அவுட் கொடுத்தா ஐ வில் வெயிட் அன்டில் இந்த இது வர வரைக்கும் வெயிட் பண்ண. ஆல்மோஸ்ட் 122 இல்லை 120 ரேஞ்ச் வரும். ஐ வில் வெயிட். எதில் வெயிட் பண்ணுவேன்னா அந்த பேடிஎம் அக்கௌண்ட்ல இருக்கிற ரியாலிட்டியில் வெயிட் பண்ணுவேன். ஸோ இன் பிட்வீன் என்ன பண்ணுவேன்னா ஜெரோதா அக்கௌண்ட்ல இன்கேஸ் கீழே டவுன் ஆச்சுன்னா அதில் ஐ வில் டேக் சம் பொசிஷன் அப்பப்போ. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ ஷேர் மார்க்கெட் கிராஷ் வரும்னு சொல்கிறாங்க. அது எப்போ எப்படின்றதை இப்போ நான் சொல்கிறேன். ஆஃப்டர் நவம்பர் வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. டியூ டு அமெரிக்கன் எலெக்ஷன் நடந்த பிறகு கிராஷ் வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி இது ஏன்னா ஆல்ரெடி 2008 அமெரிக்காவில் இந்த மாதிரி ஆயிருக்கு மார்க்கெட் கிராஷ், எக்கனாமிக் ரிசெஷன். எப்போல்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அமெரிக்காவில் கிராஷ் வரத்துக்கு சான்ஸ் இருக்கு ஆஃப்டர் எலெக்ஷன். இது நான் சொல்லலை, ஒருத்தர் ஐ மீன் அங்கித் ஷாந்து ஒருத்தர் இருக்காரு. நீங்க ட்விட்டர்ல போனா அவரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். அவர் ஆக்சுவலா ப்ரொடிக்ஷன் கொடுப்பாரு அப்பப்போ, அதெல்லாம் ரொம்ப கரெக்டா இருக்கும். ஸோ அவர் சொல்றாரு ஆஃப்டர் யூஎஸ் எலெக்ஷன் டிசம்பர் அந்த மாதிரி கூட கிராஷ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த நேரத்தில் யூ ஹேவ் டு என்டர் கோல்டு இல்லை கோல்டு சில்வர் ETFs இல்லை கோல்டு மைனிங் ஷேர். கோல்டு மைனிங் ஷேர் மீன்ஸ் நம்ம இந்தியன் ஷேர்ஸ் இல்லை, கோல்டை மைன் பண்ற ஃபாரின்ல டிஎஸ்பி கோல்டு மைனிங் ஷேர்ஸ் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு, அதுல இருக்கு நெட்டர். ஸோ இல்லையா என்னோட ஸ்ட்ராட்டஜி எப்படின்னா ETF ஷேர்ல இருந்து ETFக்கு ஷிஃப்ட் ஆயிடணும். ஸோ தட் ஆவரேஜ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ தட் ரொட்டேஷன் ஈவன் ஆவரேஜிங் வெரி ஈஸியாக இருக்கும். இல்லையா ஷிஃப்டிங் டு டிவிடெண்ட் ஷேர்ஸ், கோல் இந்தியா, ITC அந்த மாதிரி டிவிடெண்ட் தர பங்குகளில் யூ ஹேவ் டு ஷிஃப்ட் மை அவர் கேஷ். ஸோ தட் அட்லீஸ்ட் மார்க்கெட் கிராஷ் ஆனால் கூட உங்களுக்கு டிவிடெண்ட் ரெகுலராக வந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டினீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். இன்கேஸ் உங்களுக்கு ரெக்கமெண்ட் இருந்தால் ஜஸ்ட் கோத்ரூ பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான குறிப்புகள் இதுதான். வடிவேலுவோட பி அலர்ட் ஸ்ட்ராட்டஜியை பார்த்தீங்க, அதே மாதிரி சும்மா இருக்கிற ஸ்ட்ராட்டஜியை பார்த்தீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்க. டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.